கொடுமைகளை கொன்று குவித்ததிலிருந்து, கொடுங்கோல் ஆட்சி புரிந்ததிலிருந்து, எண்ணற்ற அநியாயங்களை அவன் செய்திருக்கிறான். அவனுடைய கடைசி நிலை குறித்து பேசுகிற போது கடுமையான வேதனைக்குள்ளானான் என்று திருக்குர்ஆன் விவரிக்கிறது. கடைசி நேரத்தில் ஃபிரௌன் சொன்ன வார்த்தையும் திருக்குர்ஆன் இன்றைக்கு ஓதப்பட்ட இந்த குர்ஆனுடைய வசனத்தில் சொல்கிற போது, ரப்பிர்ஜிஊன், என்னுடைய ரப்பே என்னை திரும்பவும் இந்த உலகத்தில் அனுப்பு. நான் என்ன செய்கிறேன்? நல்லவர்கள் புரிகிறேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய காலங்கள் அதை நான் நன்முறையில் பயன்படுத்த தவறிவிட்டேன். காலத்தை வீணாக்கி விட்டேன். பல மக்களை கொன்று குவித்து விட்டேன். ஏராளமான கொடுமைகளை செய்து விட்டேன். இப்போ எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா இந்த உலகத்துக்கு அனுப்புனா நான் நல்லது புரிகிறேன் என்று சொல்லுகிற போது, அப்போது அவர் சொல்வான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. ஃபிரௌன் மட்டும் இல்ல, யார் சொன்னாலும் இப்படி பல மக்கள் சொல்வதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சூரத்துல் முனாஃபிகூன்லே சொல்வான் அல்லவா, மௌத் நெருங்கி விட்டது என்று சொன்னால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் சதகா கொடுக்கிறேன், நல்ல அமல்கள் புரிகிறேன், ஏழைகளுக்கு உதவி புரிகிறேன், ஏராளமான நன்மைகளை செய்கிறேன் என்று மக்கள் கேட்பார்கள், மனிதர்கள் கேட்பார்கள். அப்போது அவர்களுக்கு சொல்லுகிற ஒரே பதில் என்னன்னா, தவணை முடிந்து விட்டது, இனி திரும்ப அனுப்பப்படாது என்பதுதான். ஒரு தடவை ரூஹ் எடுப்பதாக முடிவு செய்துவிட்ட அந்த தவணை என்பது மாறாது. அந்த நேரத்தில் நிச்சயமாக ரூஹ் எடுக்கப்படும். நான் கொஞ்ச நேரம் தாமதமாக ரூஹ் எடுக்கலாமே, எனக்கு கொஞ்சம் நேர அவகாசம், கால அவகாசம் தரலாமே என்று கேட்டால் தர முடியாது. ஃபிரௌன் சொல்லுகிற போதும் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை என்ன? கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. நம்ம பாஷையில கரெக்டா அதனுடைய மீனிங் சொல்றதா இருந்தா, இல்ல இதெல்லாம் சும்மா பேச்சு, இப்படிதான் பல பேர் சொல்லுவாங்க. திரும்ப அனுப்பினாலும் கூட சரி அல்லாவே அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த துவாவை ஏத்துக்கிட்டு சரி திரும்ப அனுப்பும் உலகத்துக்கு அனுப்புனா அவர் நல்லது புரிவாரா கேட்டா இல்ல, ஏற்கனவே இருந்த மாதிரிதான் இருப்பாரு. மனிதனுடைய இயற்கை தன்மை அப்படி. அல்லாஹ் எப்படி நமக்கு அந்த குணத்தை ஆக்கி இருக்கிறானோ அந்த குணம். இப்போ ஒரு ஹதீஸ்ல படிச்சோம், உகது மலை நகர்ந்தாலும் கூட நீங்க நம்புங்க, மலை நகர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவோமா? மலை நகர்ந்து போவோமா? அது அங்கதானங்க இருக்கும். அப்படி சொன்னா கூட நீங்க நம்பலாம். ஆனா ஒரு மனிதனுடைய இயற்கை குணம் மாறிவிட்டதுன்னு சொன்னா நம்பிடாதீங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்னா ஒரு மனிதனுடைய குணம் அப்படி. அவன் முன்னாடி அப்படி இருந்தாரு, அப்படி எப்படி சின்ன சின்ன தப்புலாம் இருந்துச்சு, இப்ப அது இல்ல. அப்படி நல்லெண்ணம் கொள்வது என்பது வேறு. ஆனால் ஒரு மனிதனுடைய குணம் மாறுவதுங்கிறது எளிதல்ல, அவ்வளவு எளிதா மாறிடாது அப்படிங்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலைக்கு ஒப்பிட்டு சொன்னார்கள். மலை நகராது, அது எல்லாருக்கும் தெரியும். நகர்ந்துன்னு சொன்னா கூட நம்புங்க, இயற்கை குணம் மாறிடுச்சுன்னு சொன்னா நம்பிடாதீங்க. அந்த குணத்தில் இருக்கக்கூடிய மனிதன் கடைசி நேரத்தை மௌத்தை உணர்ந்த நிலையில் சொல்லக்கூடிய, பொதுவா எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான், திருப்பி அனுப்புனா நான் நல்ல வழியில் நிறைய புரிகிறேன். இல்லை, அல்லாஹ் சொல்வது இல்ல, இதெல்லாம் சும்மா பேச்சு. கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. அதை அவன் சொல்லிட்டு போகட்டும். ஆனா உண்மையில அது அப்படி இல்லை. நாம திருப்பி அனுப்ப போறதும் இல்லை. நான் விட்டா செய்வேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா நான் செய்வேன். ஒரு 5 வருஷம் ஆட்சியாளருக்கு கொடுக்கப்படுது, ஆட்சி முடிஞ்சிருச்சு, அவங்க தோத்து போயிட்டாங்க, இன்னொரு ஆட்சியாளர் வர்றாரு, இப்ப சொல்றாரு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா நான் அல்லது தேர்தல் பிரச்சாரத்திலே சொல்றாருன்னு வைங்களேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா. இந்த 5 வருஷம் என்ன பண்ணேன்? மக்களுக்கு பயன் தரக்கூடிய எதையுமே பண்ணல. திருப்பி ஒரு தடவை நாங்க ஓட்டு போட்டு உங்களை ஆட்சிக்கு வர வச்சா நீங்க எல்லாத்தையும் செஞ்சிருவீங்களா? நம்ம நினைப்போமா இல்லையா? இன்னொரு 5 வருஷம் நீ கொடுத்தாலும் சரி, 10 வருஷம் கொடுத்தாலும் சரி, செய்யற அநியாயத்தை தான் செய்ய போற, மக்களுக்கு எந்த விதமான பயனையும் செய்ய போறது இல்லைங்கிறது மக்களாக நாம் உணர்ந்திருக்கிறோம்ல. அதேதான்
இந்த உலகத்துக்கு திரும்ப அனுப்பப்பட்டாலும் சரி, ஏற்கனவே செஞ்சதுதான் அல்லது அதை விட மோசமானதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த போற, இதெல்லாம் சும்மா பேச்சு என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். எனவே அப்படிப்பட்ட அந்த கை செய்த நிலைக்கு நாம் போகக்கூடாது. நமக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிற போதே நாம் அதை நன்முறையில் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா நன்மைகளுக்கு உண்டான வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கடைசி நேர கலிமாவை நசீபாக்குவானாக. உடல் சுகத்தையும் மருத்துவமனைகளிலிருந்து உண்டான அந்த கஷ்டத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. உடல் சுகத்தை நமக்கு நசீபாக தந்தருள்வானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.